நான் என்னத்த தெளிவா சொல்ல போறேன். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்ததையே 5 வருஷம் கழிச்சு தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். என்னது 5 வருஷம் கழிச்சு தான் தெரியுமா? ஆமாங்கிறேன். இந்த ஊருக்கு ஒரு கான்ட்ராக்டுக்காரரு மூவர்ண கொடியோட வந்தார். ஏலே, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வந்து 5 வருஷம் ஆகுது. இன்னைக்கு இந்த ஊர்ல சுதந்திர தினம் கொண்டாட போறோம். அதுக்கு மந்திரியே வராரு. அவரு கேட்டா சுதந்திரம் நல்லா இருக்குது சொல்லணும்னார். அதுக்கு 10 ரூபா கொடுத்தார். நாங்க ரூபாய வாங்கிக்கிட்டு சுதந்திரம் ரொம்ப நல்லா இருக்குது சொல்லிட்டோம். அடப்பாவமே. அம்மா, நீங்க எலெக்ஷன்ல ஓட்டு போடுவீங்களா? ஓ, லாரியில கூட்டிட்டு போவாங்க. கான்ட்ராக்டர் எந்த படத்துல முத்திர குத்த சொல்றாரோ அதுல நாங்க குத்திடுவோம். உங்க நலவாழ்வுக்காக கவர்மெண்ட்ல சில திட்டங்கள் போட்டிருக்காங்களே, அதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அது எங்க நல்வாழ்வுக்காக இல்ல, அதிகாரிங்க நல்வாழ்வுக்காக. என்ன இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு எல்லாம் ஆடு வாங்கி தர போறாங்களா? ஆமா, இவங்க ஆடு வாங்கி கிழிச்சானுவோம். அதுல 2 தாசில்தார் வீட்டுக்கு போயிடும், 2 ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போயிடும். இந்த கம்பெனிட்டு ஒர்க்க 2 ஓட்டிக்கிட்டு போயிடுவான். எங்களுக்கு வர்றப்ப ஒரு ஆட்டு காலு வரும், அந்த சூப்பு வச்சு குடிக்கலாம். என் பேர் இளவந்தனுங்க, இரியா சம்சாரவங்க. அப்படியா? ஆமா, ஒரே பொண்ணு அண்ணன் தம்பிங்க கல்யாணம் பண்ணிக்கிற பழக்கம் உங்கள இருக்கா? ஓ, உண்டுங்க. அப்படித்தான் இத கல்யாணம் கட்டிக்கிட்டேனுங்க. எப்படி? நான் சின்ன பிள்ளையா இருக்கிறச்ச எங்க அண்ணாமாருங்க 2 பேரும் இவளை கட்டிக்கிட்டாங்க. அவங்க செத்ததுக்கு பிறகு நான் இவளை கட்டிக்கிட்டேனுங்க.